நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா போதுமா? அம்மா என்னாச்சுப்பா? என்னாச்சு? பிரசாத், இந்த வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்கடா. என்ன அம்மா பயமுறுத்துறியா? அம்மா ஸ்ரீதர், இது நல்லா இல்ல. இவ ரொம்ப நாளாவே அம்மாவை பழி வாங்கணும்னு சுத்திட்டு இருக்கா. பழியத்துக்கு அம்மா மேல போடுறீங்க. This is not right. பிரசாத், கூல் டவுன். இப்ப இருக்கிற நிலைமையில பேசினா டென்ஷன் ஆவீங்க. அம்மாவை கூட்டிட்டு போங்க, அப்புறம் பேசலாம். பாப்பா போலாம். இப்ப என்ன பண்றது ஸ்ரீதர்? அம்மா அரெஸ்ட் பண்ணிடலாமா? அவசரப்படாத பிருந்தா. உங்க அம்மா சொல்றது கூட உண்மையா இருக்கலாம்ல. இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். முதல்ல உங்க சித்திக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. யோகி, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் மேடம். ஹலோ, யார் பேசுறீங்க? பிருந்தா, நான் யோகி பேசுறேன். அங்கிள், ஒரு பேட் நியூஸ். என்ன? தாத்தா இறந்துட்டாரு. எந்த தாத்தா? ஈஸ்வர பாண்டி தாத்தா. அவரை கொன்னுட்டாங்க அங்கிள். யாரு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் யாரும் தெரியல. தாத்தாவோட பாடி எங்க அம்மா வீட்ல தான் இருக்கு. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க அங்கிள். சித்திக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள். என்ன யோகி, என்னாச்சு? போன்ல யாரு யோகி? யோகி, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? யாருக்காவது ஏதோ ஆயிடுச்சா? சொல்லு யோகி. யோகி, ஏன் பாடுற? என்னாச்சு? சொல்லுப்பா. யோகி, என்ன என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு யோகி? மாமா கொண்டு எப்படி?
கேளுங்க சித்தி சொல்றது கேளுங்க சித்தி அவர் கூட என்ன கேட்க சொல்றது கேளுங்க சித்தி 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 சொல்றது கேளுங்க சித்தி சித்தி சொல்றது கேளுங்க சித்தி சித்தி இப்படி வாங்க சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி போஸ்ட் முன்னாடி பாடி தொடக்கூடாது சித்தி வாங்க சித்தி சாரதா சித்தி சாரதா சித்தி பாருங்க ஈஸ்வர பாண்டி தான் எங்க அம்மாவை கொலை பண்ண வந்தாரு. தமிழ் குமரனுக்கும் அவருக்கும் நடந்த தகராறுல ஒருத்தர் குத்திட்டு இருந்தாங்க. இந்த கொலைக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இல்ல. எங்க அம்மா சாரதாமா நீ பாருங்க. பிரபா 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 அம்மா அம்மா கேவலம் 1 கோடி ரூபாய் சொத்துக்காக என் அப்பாவை கொலை பண்ணியா? ஏன் இந்த ரத்த வெறி பிடிச்சிருக்கு? உங்ககிட்ட போய் பேசுற பாரு. கட்ட புருஷனை கொண்டவளா பாருங்க அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. வெளிய போங்க. நீ பேசாதடா. நீ பேசாத. என் அப்பாவை எழுந்து நான் எப்படி வேதனைப்படுறேனோ அதே மாதிரி உன்னையும் எழுந்து அவன் வேதனைப்பட போறான். நீ கண்டிப்பா விடு போயிட்டு போறாங்க. நீங்க சும்மா இருங்க. எல்லாம் உங்களாலதான். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட நான் பண்ண சொல்லி இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. அன்னைக்கு நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிட்டு போறா விடுமா. எல்லாம் உங்களாலதான். வெளிய கூட்டிட்டு போங்க. நீ சும்மா வெளிய போறீங்களா இல்லையா? போ. நீ பேசாத. வெளிய போங்க. அத பாரு பிரபா. போங்க. நீ கஷ்டப்பட போற. நீ கஷ்டப்பட போற. நீ பாரு. உன் மகனை எழுந்து நீ பாரு. நீ எவ்வளவு கஷ்டப்பட போற. சொன்னா கேளு போ. நீங்க பேசாத. விடுங்க கையை. விடுங்க. அம்மா அம்மா என்னம்மா? ஆஹா. ஒண்ணாகாதுமா. உங்களுக்கு ஒண்ணாகாது. உயிரை விட்டுட்டீங்களப்பா. நான் போக சொன்னா கூட என்னை விட்டுட்டு போகாம என்னைய சுத்தி சுத்தி வந்தீங்க. எனக்காக உயிரை விட்டுட்டீங்களே. எனக்கு யாரு நான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும். எனக்கு யாரு எங்களை விட்டுட்டு போறீங்க. சித்தி வேணாம் சித்தி. ஐயோ போயிட்டீங்களா தாத்தா? எல்லாரும் எப்படி தனியா விட்டுட்டு தாத்தா அம்மாக்கு இருந்த ஒரே தாத்தா ஸ்ரீ அரா யாரு கதறி கதவை எந்திரிக்க சொல்லு. கதறி அம்மா கதவை எந்திரிக்க சொல்லுப்பா. யோகி அங்கிள் மதுவா தாத்தா கதறி தாத்தா என்ன பார்க்க சொல்லு. கதறி சித்தி
சித்தி, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க. என்ன அம்மா, உங்களை காப்பாற்ற போய் தான்மா ஐயா உயிரையே விட்டுட்டாரு. என்ன சொல்றீங்க? அந்த பிரபாவதியும் வக்கீலும் உங்களை கொல்லத்தாமா பிளான் போட்டாங்க. உங்க பாதுகாப்புக்கு எங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு பிரபாவதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஐயா தனியா கிளம்பி போனாருமா. அங்க என்னமோ நடந்து போச்சுமா. ஐயா போயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஐயா விட்டே வந்திருக்க மாட்டோம்மா. அந்த பிரபாவதி உங்களை கொல்லாம விடமாட்டாமா. அம்மா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அந்த பிரபாவதிய கண்டம் துண்டமா வெட்டி உருத்தறியாம போட்டுட்டு நாங்க போயிடுறோம்மா. ஒரு 2 நாள் நீங்க எங்கேயாவது போயிருங்கம்மா. எல்லாத்தையும் முடிச்சுடுறோம்மா. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? கத்திய தூக்கினவன் கத்தியில தான் போவான்னு இதோ இதோ உதாரணம். போய் உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் காப்பாத்துங்க. பிரபாவதி என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. அம்மா, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. சித்தி, காஃபி குடிங்க சித்தி. நேத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல சித்தி. காஃபியாவது குடிங்க சித்தி. எனக்கு இருந்த ஒரே உறவு போயிட்டாரு. பெத்த பொண்ணு நான் இருக்கும் போது அனாதை மாதிரி வேற எங்கேயும் இறந்து போயிட்டாரு. எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் பிரச்சனை என்னையே சுத்தி சுத்தி வருது. சித்தி, மனசு தளர விடாதீங்க. எல்லாம் சரியாயிடும். அழாதீங்க சித்தி. நம்ம தாத்தா நம்மளை விட்டு எங்கேயுமே போல. நம்ம கூடயே தான் இருக்காரு. தாத்தா இறந்த கவலைதான் உங்களை மறுபடியும் பழைய சித்தியா மாத்த போகுது. இல்ல காவேரி, ஒரு பொண்ணை கொண்டுட்டாரு. இன்னொரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுட்டாரு. சித்தி, அழாதீங்க சித்தி. சித்தி, சித்தி அழாதீங்க சித்தி. சித்தி, நாங்க எல்லாம் இருக்கோம் சித்தி. சித்தி அழாதீங்க. நீங்களே அழுத அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சித்தி? வேணாம் சித்தி.
வேலுமணி தான் உட சொன்னார், சுத்தி புண்ணியா வாஜனம் பண்ண சொன்னார். ஏன் பாப்பா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாப்பா இது வாழ்ற வீடு. இதே இடத்துல 2 குழந்தை நடந்துச்சு. இது குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? அதனாலதான் இந்த ஐயரை கூட்டு சாங்கிய பண்ணா சரியா போயிடும் இந்த கழுவி சொல்லிச்சு. ஏன் இந்த கழுவி கூட சொல்லியா? எங்க அந்த பாட்டி? கூப்பிடு. அம்மா ஆத்திரப்படாதீங்கம்மா, வெளில வாங்க, ஐயர் பூஜை பண்ணிட்டோம், வாங்க. ஆமா பாப்பா. ओम हरि ओम स्ते मन्यो विधद्वज्रसायक सहवोज पुष्यते विश्वमानुषक साक्षामदा समार्जन्तो यावजा सहस्कृतेन सहसहस्र मंजुरेन्द्रो मंजुरेवासदेव मंजुरहोता मन्यो तपसा सजोषा अभिमन्यो तपसस्तवियां तपसा विजाविज हिजित विश्वचर्षिने सहरिसहावा नस्मास्वोज प्रतनासुदैः भागस्सन्न पप्रे एतो अस्मि तव कृत्वात विषस्य प्रजेतः तन्त्वामन्योकजेलाहं स्वातनुर्पलदेया अयमेहि अयन्ते अस्मपमे हर्वान् प्रजेचेन सहरे विश्वदायः मन्यो वज्रन्नभिमामावरुस्सहना वदस्य अनुतपो ओझापेः अभिप्रेहि दक्षिणतो भवमेधा आवृत्राणि जङ्गना बभूरि भावपांस प्रथमापि बाबा त्वया मन्यो सरदमार्जन्तो हर्षमाण ओम शान्ति. Please sit down. It's all right. எப்படி இருக்க பிரபா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீடு காலி பண்ணி கொடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். இப்ப வந்து உடனே வீட்டை காலி பண்ண சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. இல்ல, என் தங்கச்சி அமெரிக்கால இருந்து வந்தான்னா தங்கத்துக்காக தான் இந்த வீடு கட்டினா. அதுக்குள்ள கொலை கொள்ளை எல்லாம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்ட உடனே அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. வீட்டை போட்டு முதல்ல சாவியை கொண்டு வந்து கையில கொடுங்கிறா. இதனால வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு தெரியுமா? சும்மா இருங்க ஹவுஸ் ஓனர் அம்மா, நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போகாதீங்க. எங்களுக்கும் சட்டம் தெரியும். என்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோமோ நாங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர். நாங்க இங்க கொலை பண்ணுவோம், கொள்ளை அடிப்போம், தண்ணி அடிப்போம், சீட் ஆடுவோம், கல்லூரி அடிப்போம். ஏன் இன்னும் வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் கூட நாங்க பண்ணுவோம். இதை நீங்க கேட்க கூடாது. எங்க பர்மிஷன் இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை காலி பண்ண சொல்றது தப்பு. இதுக்காக சட்ட ரீதியா உங்க மேல ஆக்ஷன் எடுப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க நீங்க அடவுடியா பேசுறீங்க? எப்படி நீங்க பேசுறது? மாமா சும்மா இருங்க. இத பாருங்க. என்ன பிரபாது? நாங்க அக்ரிமெண்ட் எல்லாமே கிளியரா எழுதிருக்கோம். நாங்க வீட காலி பண்ணனும்னா எங்களுக்கு 6 months நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் காலி பண்ண முடியும். 6 மாசம் எல்லாம் முடியாதுங்க. இன்னும் 2-3 கொலவரம் நடக்கும் அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. இந்தாங்க உங்க அக்ரிமெண்ட். முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. கொடுங்க பிரபா. இந்தாமா உன்னோட அக்ரிமெண்ட், உன்னோட அட்வான்ஸ் பணம், 3 மாசம் வாடகை இதுல எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணி கொடுத்துருமா. இது பாரு கீதா, இந்த வீட்டுல நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏதோ 2 பேர் வந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. நானே இந்த வீட்டை காலி பண்ணணும் தான் இருந்தேன். பிரபா, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உனக்கு இந்த வீட்டை கொடுத்தேன். அதுக்காக என் தங்கச்சிக்கிட்ட என்னால பதில சொல்ல முடியல தெரியுமா? சரி, காலி பண்ணி கொடுக்குறேன். தயவு செஞ்சு காலி பண்ணிடுமா. இதெல்லாம் வச்சுக்க. மேடம் வேணாம், நீங்க எடுத்துட்டு போங்க. காலி பண்ணும்போது வாங்கிக்கிறோம். இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படிங்களா? அட எடுத்துட்டு போங்க மாட்டேற. எடுத்துட்டு போங்க ப்ளீஸ், எடுத்துட்டு போங்க. ஓகே, டேக் இட். நாங்க வரோம். சரி, அவுச்சு வாங்க. போயிட்டு வாங்க. பாப்பா, எதுக்காக ஈஸ்வர பாண்டி நம்ம வீட்டுக்கு வந்தாரு? எதுக்காக என்னையும் மாப்பிள்ளை உடனே காஞ்சிபுரம் போக சொன்ன? சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா, கேக்குறேன்ல, சொல்லுமா. மாமா, அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த கொள்ளைக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாப்பா, உண்மையில என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு பாப்பா. சொல்லுமா, கேக்குறேன்ல. எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ இங்க நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. சொல்லு பாப்பா, கேக்குறேன்ல, என்கிட்டயே மறைக்கிறேன்.
எனக்கு தெரியாது வேலு. சொல்லுமா. அம்மா, என்னடா அம்மா? அப்படி அம்மான்னு ஒருத்தி உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தா தாத்தா இறந்த விஷயத்தை எனக்கு உடனே தகவல் சொல்லி இருந்திருப்பேள். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அம்மா தாத்தா இறந்து போயிட்டாருன்னு போன் பண்ணி சொல்றேள. நான் இங்க இருந்து போன உடனே மொத்தமா தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைச்சிட்டேளா? இல்லம்மா. கடைசியா அவர் முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டேள. அம்மா சிவாய் முட்ரி, என் மேல உண்மையா பாசம் வச்சிருந்தவர் அவர் ஒருத்தர் தான். பெத்த பொண்ணு மாதிரி மகளே மகளே மகளேன்னு என் மேல அவ்வளவு பாசமா இருந்தார். நான் இங்க இருந்து போற வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உனக்கு நான் இருக்கேம்மா உனக்கு நான் இருக்கேம்மான்னு எனக்கு ஆறுதல் சொன்னார். அவர் முகத்தையே பார்க்க முடியாம பண்ணிட்டேன். என்ன நீங்களும்மா? உடம்புக்கு முடியாம ஒரு வாரம் 10 நாள் படுக்கையில இருந்து போயிருந்தாருன்னா நிதானமா எல்லாருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கலாம். கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேலைக்கு போனவர் பணமா வருவார்னு யார் எதிர்பார்த்தா? கையும் ஓடல காலும் ஓடல. சித்திய சமாதானப்படுத்தவே போதும் போதும் நான் போச்சு. 2 நாள் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல. இப்பதான் எங்க வெளியே போயிருக்காங்க. அவங்கள கவனிக்கிறது இல்ல, எல்லாருக்கும் சொல்லி விடுறதான். எல்லாருக்கும் சொல்லி விட வேண்டாம்மா, ஆனா எனக்கு சொல்லி இருந்திருக்கலாம்ல. யாருமே அம்மா அம்மா ஸ்வேதா, நீயாவது எனக்கு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம்ல. அவரை நீங்க அங்க போய் உட்காருங்க. சரி சார். இது இங்கே இருக்கட்டும். ஏசி ஸ்ரீதரை பார்க்கணும். உள்ள போங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல ப்ளீஸ். நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். நீங்க உட்காருங்க. மேடம், தனிப்பட்ட முறையில் உங்க மேல எனக்கும் மரியாதை இருக்கு, அதனால நானும் நிற்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? என் அப்பா செத்து போயிருக்காரு. செத்து போல, கொலை செய்யப்பட்டார். யோகே, என் அப்பா இறந்து போயிருக்காரு, அதுவும் பிரபாவதி வீட்டுல. நீங்க எதுக்காக இன்னும் பிரபாவதி அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏன் மேடம் கோவப்படுறீங்க? நான் கோவப்படல. ஒரு பச்சை குழந்தைய கேட்டா கூட பிரபாவதி தான் என் அப்பாவை கொலை பண்ணான்னு சொல்லும். நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? மேடம், இறந்து போன அட்வொகேட் தமிழும் அப்ப இருந்த எம்எல்ஏ, அதாவது தமிழ் அப்பாக்கும் உங்க அப்பா ஈஸ்வர பாண்டியனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. உங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காக தான் அட்வொகேட் பிரபாவதி ஃபேமிலியோட நெருங்கி பழகிட்டு இருந்திருக்காரு. உங்க அப்பா பிரபாவதியை மீட் பண்ண போகும்போது அவரும் அங்க இருந்திருக்காரு. 2 பேருக்கும் தகராறாயிருக்கு, கை கலப்புல இறந்துட்டாங்க. அப்படிதான் பிரபாவதியும் சொல்றாங்க. எங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் அப்படிதான் சொல்லுது. நாங்க என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரபாவதி தான் குற்றவாளினா கட்டாயமா நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அப்ப நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? மேடம், நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஐஏஎஸ் ஆஃபீஸரா. உங்களுக்கு எங்களோட கஷ்டம் புரியும். சட்டம், நியாயம், தர்மம் இதுக்கெல்லாம் உட்பட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். பிருந்தாவோட அம்மான்றதுனால விட்டுற மாட்டீங்கல்ல? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா ரைட்டிங்ல கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்ப பிரபாவதி அரெஸ்ட் பண்ணுங்க. யோகி,
சட்டம் தர்மம் இது ரெண்டையும் அடிப்படையா வச்சு நீங்க பிரபாவதி அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் எங்க போவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேடம்? வீடே வெறுமனையா இருக்கு. எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல யோகி. சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா, மா, எங்க எல்லாரையும் காப்பாத்தினேள். கடைசியில அப்பாவை விட்டுட்டேள. இனிமே நமக்கு யார் இருக்கா? அந்த பிரபாவதி நிச்சயமா நம்ம குடும்பத்தை அழிச்சிருவா. அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு என் கண்ணை பறி கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த வீட்டை பாருங்க, பெரிச்சோன்னு இருக்கு. அப்பாவும் இல்ல, யாரும் இல்ல. எதுக்காக இந்த வீட்டுக்கு வரேன்னு எனக்கே புரியல. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இனிமே இந்த வீட்டிலே இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். நீங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். சித்தி, இதெல்லாம் சொல்லாதீங்க சித்தி.
அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா வரேம்மா. சீனு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா. ஒரு நிமிஷம். இந்தாப்பா. என்னம்மா இது? தினமும் வெளியில தானே சாப்பிடுற? ஆமா. இனிமே வெளியில சாப்பிட வேண்டாம், இது சாப்பிடு. ஐயோ வேணாம்மா, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இது பாரு, கூடி சீக்கிரத்துல உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க போறது. இப்படி வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துனா சக்திக்கு யாருப்பா பதில் சொல்றது? புடி. வேண்டாம்மா, கூட வேலை செய்யறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டா. இந்தா. வேண்டாம்மா. சீனு. அம்மா. ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? இல்லம்மா வந்து உனக்காக காலையில எஞ்சி மெனக்கட்டு பண்ணிருக்காங்க. முதல்ல வாங்கிட்டு போ. அன்ப மதிக்க கத்துக்க. சாரிம்மா. சரிப்பா. வரேன். என்ன டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுறீங்களா? அம்மா ஊருக்கு எப்ப கிளம்புறேன்? ஏன்னா வந்தம்மா துக்க விசாரிச்சமா சொல்லாம கொள்ளாம போனமான்னு இருக்கணும். கொஞ்சம் நெஞ்ச மரியாதை இருக்கும் போதே கிளம்பிடு, புரியுதா? அதெல்லண்ணா, நான் ஊருக்கு புறப்படுறேன்னு தான் சொன்னேன். அவதான் சீனுவுக்கு கல்யாணம் ஆகி சக்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னா. சக்தி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிடுறேன். கடைசியில சக்தி சீன் கல்யாணத்தை பத்தி நீயும் பேச ஆரம்பிச்சியா? அவளை புத்தாலி ஆயிட்டியா? என்னன்னா இப்படி பேசுறேள்? அன்னைக்கே சொல்லிருக்கா எனக்கு புத்திசாலி வைத்தியம் தேவையில்லை, மடச்சியே போதும்னு. மடச்சியே போதும், புரியுதா? என்ன எதுக்கு இப்படி கோவப்படுறேள்? இது பாருங்க, ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தவாள்லாம் இப்படி பேசப்படாது. ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தா எல்லாம் மறந்து போகுமா? விவேகானந்தர் சிக்காகோ போய் இந்து மதத்தை பத்தி பிரமாணம் பிரச்சாரம் பண்ணி வெற்றிகரமா திரும்பி வந்தாரு. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. துக்கம் தாங்காம ஓன்னு அழுதாரு. அவர் ஃப்ரெண்டு கேட்டான், என்னையாது துறவியாதிட்டு இப்படி அழுகிறேன்னு. யோ, நானும் எங்க அம்மா கருவறையிலிருந்து வெளியே வந்தவன் தான். நானும் தாய்ப்பால் குடிச்சிருந்தா எனக்கு வலிக்குனாரு. கிட்ட பாரு, எனக்கு வலிக்குது. சீக்கிரம் ஊருக்கு கிளம்பிடணும். அது வரைக்கும் சீனு சக்தி கல்யாணம் பத்தி மூச்சு விடக்கூடாது, புரியுதா? இந்த வீட்டுல அவங்களை இருக்க சொன்னதுன்னா சீனு சக்தி கல்யாணத்தை பத்தி சொன்னதும் நான் தான். எதுவா இருந்தாலும் ஏன் கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இப்ப அவங்க இந்த வீட்டுல உங்க மனைவியா இல்ல, எனக்கு சகோதரியா இருக்காங்க. நீங்க உள்ள போங்க. முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. ஸ்ரீதர், இப்ப எதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பிரபாவத்தை விசாரிக்கிறதுனால என்ன உண்மை தெரிய போகுது? திரும்ப திரும்ப விசாரணை பண்றதுனால அவங்கள அறியாம ஏதாவது வார்த்தையை விடலாம் இல்லையா? அக்யூஸ்ட் வாயில இருந்து வர ஒரு வார்த்தை தான் பெரிய பெரிய கேஸ் முடியறதுக்கு உதவியா இருந்திருக்கு. என்ன 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 விஷயம்? நாங்க வரோன்னு பிரபாவதிக்கு ஃபோன் பண்ணிருந்தோம், வர சொல்லுங்க. பிரபாவதி வெளியில போயிருக்கா, நீங்க அப்புறமா வாங்க. பாட்டிமா, இருங்க இருங்க இருங்க. எங்க போறீங்க? அவங்க இல்லனா என்ன, நாங்க உங்ககிட்ட பேசுறோம். கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன திடீர்னு திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கீங்க? என்னது இது? ரொம்ப நாளா வேண்டுதல் நிறைவேற்றணும்னு நினைச்சிருந்தேன். பிரபாவதி பணம் கொடுத்தா போயிட்டு வந்தேன். கோவிலுக்கு போறதுக்காக பணம் கொடுத்தாங்களா, இல்ல கொலை நடக்கிற அன்னைக்கு யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்து அமிச்சாங்களா? இத பாருங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது, திருப்பி திருப்பி பேசுறது, இதெல்லாம் போலீஸ்காரர்களுக்கு கை வந்த கலை. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது பாருங்க, பிரபாவதி எனக்கு முதலாளியம்மா, அவ எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறா. அவ வான்னா வருவேன், போனா போவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த கொலைக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. வேணா இந்த வேலுமணி இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவனை முட்டிக்கு தட்டினா ஏதாவது விஷயம் வெளியில வரும். இதோ பாருங்க பாட்டிமா, அடுத்த தடவை நாங்க விசாரணைக்கு வரும்போது பிரபாவதி வீட்டுல இருக்கணும் சொல்லி வைங்க. ஏன்பா ஸ்ரீதர், இந்த பிருந்தா இப்ப டேனியில விட்டுட்டு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காளா? வாயை மூடுங்க. என் வாயை மூடலாம், ஊர் வாயை யாரு அப்ப மூடுறது?
அடேங்க அப்பா. ஏன் பாப்பா, இவராது நல்ல வக்கீலா இல்ல டுபாகூர் வக்கீலா? இவ்வளோ புஸ்தகம் வச்சிருக்காரு, இவ்வளவுமா படிச்சிருப்பாரு. பரம்பரை பரம்பரையா படிச்ச புஸ்தகத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. பாப்பா, நம்ம செத்து போனத வக்கீல் தமிழ், அவர்கிட்ட இந்த மாதிரி புஸ்தகம்லாம் இல்ல பாப்பா, வெறும் ஆயுதம் தான். வேலு, வாய் மூடு. இவர் நல்லா படிச்சவரு, சட்ட நுணுக்கெல்லாம் தெரிஞ்சவரு. சும்மா உளறி கொட்டாத. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். வணக்கம் வக்கீல் சார். சொல்லுங்க சார். எங்க கேஸ் கட்டெல்லாம் விவரமா படிச்சு பாத்தீங்களா? எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சுதா? புரியலன்னா டவுட் இருந்தா என்ன கேளுங்க சார், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் இதை சொல்றேன்னா, செத்து போனாரு நீங்க தமிழ் குமரன் வக்கீல் சார், அவரு தெரியாத பாயிண்ட்ல நம்ம தான் எடுத்து கொடுக்கிறது. நான் ஒரு கவுன் போடாத வக்கீல் சார். வேலு. சரி பாப்பா. மேடம், உங்க கேஸை டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணிவிட்டேன். எல்லா பாயிண்ட்டையும் விடாம படிச்சுவிட்டேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லீகல் அண்ட் அதர்வைஸ். கேட்டலா, இந்த சாரதா இல்லைங்கிற கேஸ் எத்தனை இம்பார்ட்டன்டான கேஸ். இவ்வளவு பெரிய கேஸ், இதை ஆர்ட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தேள். அந்த வக்கீல் வேற என்ன? தமிழ் குமரன் சார். லே, தமிழ் குமரனுக்கு முன்னால என்ன வரும்? லேட் தமிழ் குமரன் சார். அதை கேட்கல, அதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ, இனிஷியல் கேக்குறீங்களா? லேட் வி தமிழ் குமரன். அந்த லேட்டை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? வி தமிழ் குமரன். என்ன நம்பர் வருது? என்ன நம்பர் வருது? எனக்கு நியூமராலஜி தெரியாது சார். ஒன்னே கேட்கல, எனக்கு தெரியும். நியூமராலஜி படி ரொம்ப அபத்தமான நம்பர். இந்த நம்பர் உள்ளவா தோட்டி வேலை செய்யறது கூட லாய்க்கு இல்லாதவா. இவன்ட்ட போய் இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணா என்ன ஆகும்? அதான் சவ்வு மாதிரி இருக்கிறது. தோல்வி மேல தோல்வி வந்துட்டு இருக்கு. ஐ எம் சாரி டு சே தட். அந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா? ஞானம் இருக்கா சார்? இதேதான் சார் பாப்பா கிட்ட சொன்னேன். சுமாரு சுமாரு, உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லு. குறுக்க குறுக்க பேசப்படாது, தெரியறதா? நீ ஏன் வாயை திறக்கிறாய்? எங்க விட்டேன்? நீ ஏன் வாயை திறக்கிறேன்னு சொன்னேன், அதுல விட்டேன். இல்ல, எங்க விட்டேன்னு சொல்லு. கரெக்டா? ஞானம் இல்லாதுன்னு சொன்னீங்க. அந்த ஆளு கொஞ்சமாவது ஞானம் இருக்கா? அவன் கோர்ட்ல எழுந்துன்னு பேசினான்னா 6வது மதிப்பாளா? இல்ல கேக்குறேன், சொல்லுங்க. இப்போ ஜட்ஜு முன்னால எழுந்து நின்று யுவர் ஆனர்னு சொன்னா, ஜட்ஜ் அவளை பார்த்துட்டு அந்த வக்கீல பார்த்துட்டு அந்த தேஜஸை பார்த்த உடனே அடடே யுவர் ஆனர்னு ஆல்மோஸ்ட் பதிலுக்கு சொல்லணும். இப்ப என்ன எடுத்துங்கோ, எங்க தாத்தா சீதாராமையர் லண்டன்ல பேரிஸ்டரா இருந்தாராக்கும். எங்க அப்பா பட்டாபிராமையர் என்ன அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தாராக்கும் டெல்லியில. பாப்பா, அப்ப சார் மட்டும்தான் லோக்கல் வக்கீல் போல இருக்கு. உங்ககிட்ட கேட்டேனா? இனி ஒரு வார்த்தை பேசினா வாய் தெச்சிருவேன், ஜாக்கிரதையா இரு. குறுக்க குறுக்க பேசப்படாது. எங்க விட்டேன்? உங்க பரம்பரையே பெரிய பரம்பரை, நீங்க மட்டும்தான் லோக்கல் வக்கீல்னு சொல்றதுல விட்டேன். அதையா சொன்னேனா? இல்ல சார். எதுக்கு பின்ன நீயே சேர்த்துட்டு இருக்காய்? நான் தற்பரமிக்காக சொல்ல. இப்ப நான் நின்று பேசினேன்னா எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மெரிட் இருக்கு. இதெல்லாம் வச்சு இந்த கேஸை இப்ப நான் ஃபைனல் ஹியரிங்ல எடுத்து நடத்தினேன்னாலும் ரொம்ப கஷ்டம். இந்த கேஸ் ரொம்ப வீக்காக்கும். ஏன்னா எதிர்கட்சிக்கு இருக்கிறது 11 நல்ல பாயிண்ட். அதெல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு உங்க வக்கீல். உங்களுக்கு இருக்கிறதோ 2-3 பாயிண்ட். அந்த பாயிண்ட்டையும் சொல்லாம விட்டுவிட்டார். இதுக்கப்புறம் நான் எடுத்து என்னத்தான் ஆர்கியூ பண்ண முடியும்? இது பாருங்கம்மா, இந்த சாரதா இல்லம் கேஸ் தோத்து போயிடும். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சாரதா இல்ல எங்க வாழ்க்கை லட்சியம். பேசப்படாது. இல்ல, உன்னை யாரு கேட்டா? உன் லட்சியம் எதுவா இருந்தா எனக்கு என்ன? அதிக பிரசங்கி. கொஞ்ச நேரம் சுமாரு. இந்த சாரதா இல்லம் கேஸ் தோத்து போயிடுமா? அந்த வீட்டை நீங்க மறக்கிறதா நல்லது. பாப்பா, அதான் சார் சொல்லிட்டாருல, சாரதா இல்லத்தை மறந்துன்னு. அப்படியே ஒரு நம்ம போனோம், வேற வக்கீல் பாத்துக்கலாமா? நீ வாய் மூடுறியா? எடோ, இனி ஒரு வார்த்தை பேசினே அடிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. கொஞ்சம் வயசுல பெரியவனா இருக்கேன்னு பார்த்து சும்மா இருக்கேன். புரியறதா நோக்கு? அந்த இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பேர்ட்ட ஏதோ பணம் கட்டிருந்தாளே, அவ பேர் என்ன? அரிசி மூட்டை அலை ஸ்ரீ, ஆயா வேலை பார்க்க ஸ்வேதா. கரெக்ட். அவ 2 பேர்ட்ட இருந்தும் தி அமௌண்ட் கேன் பி கலெக்டட். இன்ஃபேக்ட் யுவர் கிளைம் இஸ் டோட்டலி லீகலி டெனபிள். அவளுக்கு ஆர்கியூமெண்டே கிடையாது. அவ 2 பேரும் நாங்க கைநாட்டு கேஸ், அதனால எங்ககிட்ட வெத்து காகிதத்துல கையெழுத்து வாங்கினான்னு சொன்னா கோர்ட் நம்பலாம். ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா டீச்சரா இருக்கா, அவர் டாக்டரா இருக்கார். என்ன கேட்டலா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.